ஹலோ எவ்ரிவன். ஸோ நிறைய பேரண்ட்ஸ் ஏன் பேபிஸ்க்கு வந்து 4 மாதத்துலேயே சாப்பாடை ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது, சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணால் பேபியோட வளர்ச்சி நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் வந்து குழந்தையோட வளர்ச்சிக்கு மதர் ஃபீடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ பேபிஸ்க்கு வந்து நீங்கள் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீட்ஸு, அதாவது சாலிட் ஃபீட்ஸ் வந்து கொஞ்சம் ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணும்போது பேபிஸ்க்கு வந்து மதர் ஃபீடு வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அப்போ ஃபார்முலா ஃபீட்ஸ் கொடுக்குற பேபிஸ் எல்லாம் 4 மந்த்ஸ்லேயே ஃபீடிங் நம்ம சாலிட் ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேபியோட குடலுமே ஒரு 6 மந்த்ஸ் வரைக்கும் அந்தளவுக்கு சாலிட் ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு மெச்சூர்டாகவும் இருக்காது. ஸோ பெட்டர் வந்து நம்ம 6 மந்த்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட்டாக மதர் ஃபீடு அண்ட் முடியாத பேபிஸ்க்கு வந்து ஃபார்முலா ஃபீட் கொடுக்குறீங்கன்னு சொன்னால் 6 மந்த்ஸ் வரை ஃபார்முலா ஃபீட்ஸ் கண்டினியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீட் ஸ்டார்ட் பண்ணுறது தான் சேஃபர். ஸோ அந்த 4 மந்த்ஸில் சில சிச்சுவேஷனில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எப்போ அப்படின்னு சொன்னால், ஒழுங்காக பேபி வந்து வெயிட் கூடலை, மதர் ஃபீடில் இருக்கிறாங்க, இல்லை ஃபார்முலா ஃபீட்ஸ் கொடுத்துமே பேபி அடிக்குவேட்டாக நியூட்ரிஷன் இல்லை, வெயிட் கூடலை. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ரிஸ்க் எடுத்து நம்ம சாலிட்ஸ் கொடுத்தாவது பேபியை வெயிட் கெயின் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா கேலரிஸ்க்காக தான் கொடுக்குறாங்களே தவிர, ரொட்டீனாக நல்லா வெயிட் கெயின் ஆகிட்டு இருக்கிற பேபிஸ்க்கு வந்து ஏர்லியராக சாலிட் ஸ்டார்ட் பண்ணுறதுனால பெரிய பெனிஃபிட்ஸ் எதுவுமே கிடையாது. தேங்க்யூ.